பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொழியில் தள்ளிவிடும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இதுகுறித்தான விரிவான தகவல்கள் என்ன சொல்லலாம்? பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை அரசு கைவிடுவதாக சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடிய செயல் எனவும் கடுமையாக சாடியிருக்கிறார். பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் இன்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிடக்கூடிய ஒரு அறிவிப்பாக இது இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் விமர்சனத்தையும் தனது கண்டனத்தையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை பேரவை விதி எண் 110 கீழே அறிவித்துவிட்டு விவாதத்துக்கு கருத்துக்கோ தெரிவிக்க இடமில்லாமல் செய்திருப்பதும் சரியில்லை என்று சாடியிருக்கிறார். மேலும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் என சகல துறைகளிலும் முதலிடம் வைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தலைநகரில் உலகத்தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியம் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அதை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் என்றும் விமர்சித்திருக்கிறார். மேலும் சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலித்த பின்புதான் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிலம் கையகப்படுத்துதலும் நிறைவடையக்கூடிய அந்த தருவாயில் அந்த பணிகள் இருப்பதனால பல கட்ட பணிகள் ஒப்புதல்கள் நிறைவடைந்த நிலையில் ஆட்சிக்கு வந்ததும் கட்டுமானம் விரைந்து தொடங்கப்பட பல திட்டங்களை திமுக வைத்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போது அமைந்திருக்கக்கூடிய புதிய தாவேக அரசு மீண்டும் வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே மொத்தமாக டிராப் ஆகிவிடும் என்றும் தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் முதலீட்டாளருடைய முதல் முகவரியாக கடந்த திமுக ஆட்சியில் இருந்த தமிழ்நாடு தற்பொழுது கடைசி இடத்துக்கு தள்ளப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சரின் அறிவிப்பு நமக்கு, அதாவது தமிழ்நாட்டிற்கு போட்டியாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாக்பாட் எனவும் அவர் விமர்சித்திருக்கிறார். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1 டிரில்லியன், $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவது சாத்தியமே இல்லை எனவும் எந்த யோசனையும் ஆலோசனையும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.